கிறிஸ்துவில் அன்பானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஓசியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையாய் உன்னை எனக்கென்று நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அன்பானவர்களே, கடவுள் அவருக்கென்று ஒரு சிலரை நியமித்துக் கொள்வார். நியமித்துக் கொள்வார்னா சேர்த்து கொள்வார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருக்கிறவங்க, நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க அப்படின்னு ஒரு சிலரை தான் நம்ம வச்சுருப்போம். எல்லாரையும் நாம் நம்ப மாட்டோம். எல்லாரு இடத்துலையும் நாம் நம்பிக்கை வச்சு நம்முடைய எல்லா ரகசியங்களையும் சொல்ல மாட்டோம். எல்லா விஷயத்தையும் அவர்களிடத்துலேருந்து நம்ம கேட்டுக்கவும் மாட்டோம். எல்லாத்துலேயும் அவங்களுக்கு பங்கு தர மாட்டோம். நாமும் எல்லாரிடத்துல எல்லா சூழ்நிலையில் அவர்களை பங்கு பெறும்படியாகவும் செய்ய மாட்டோம். நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு சிலரை நாம் நியமிப்போம். ஏன்னா அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்மிடத்தில் உண்மையாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம், இல்லையா? அதுபோல் கடவுள் உண்மையாய் நம்மை நியமித்திருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? நாம் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நம்ம நடக்கணும். எந்த விதத்துலையும் அவருக்கு நம்ம துரோகம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ உண்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம எல்லா துக்கத்திலையும் சந்தோஷத்துலேயும் வேதனையிலும் அவங்க பங்கெடுப்பாங்க. அது மாதிரி கடவுளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பங்கெடுக்கிறவர்களாக இருக்கும். சரி, கடவுளுக்கு துக்கம் வருதா, கஷ்டம் வருதா, வேதனை வருதா அப்படின்னா, ஆமாம், ஒரு மனிதன் அவருடைய வார்த்தையை மீறி அவருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்கிறப்போ அவருடைய மனம் துக்கப்படும். அப்போ அப்படி செய்யாத அளவுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? கடவுளை பற்றி அவர்களுக்கு சொல்லணும். அவர்கள் செய்கிற தவறுகளை நாம் அவங்களுக்கு சுட்டி காட்டணும். அவங்க பண்ணிகிட்ருக்கிற விஷயத்தில் அது தவறு என்பதை நாம் அவர்களுக்கு என்ன பண்ணணும்? எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லுகிற சூழ்நிலையில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ, நாம் செய்கிறது தவறு, இனிமேல் நாம் இது போன்ற தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உணர்ந்து அந்த நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு உண்மையாய் வாழ்வதற்கான அந்த வாழ்க்கையை அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ நாம் அந்த காரியத்தை செய்கிறப்போ, அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் மாற்றுகிற போது கடவுளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும். மதங்களை பரப்புவதல்ல கிறிஸ்தவம், மனித நேயத்தை சொல்லுவது தான் கிறிஸ்தவம். ஒரு மனுஷன் தவறு பண்ணக்கூடாதுன்னு போய் சொல்லணுமே தவிர அவனை வேறு விதமாக நம்ம வழி நடத்தக்கூடாது. கஷ்டத்தில் உதவி செய்யணும், துன்பத்தில் ஆறுதல் சொல்லணும், துக்கத்தில் அவனோட கலந்துக்கணும், சந்தோஷத்தில் அவங்களோட கீதம் பாடணும். இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு மனிதனோடு மனிதனாக அவன் மீது அன்பு செலுத்துகிறவனாக நாம் இருக்கிறோம். அப்படின்னா நாம் கடவுளால் நியமிக்கப்பட்டவங்க, உண்மையாய் அவரால் நியமிக்கப்பட்டவங்க நாம். அப்போ நாம் அவர் இன்னார் என்று அறிந்து கொள்வோம். அப்போ அவர் நமக்கு செய்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, சரி அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட நமக்கு தோணும். இப்போ கடவுளுடைய காரியத்தை அவர் நம்மை நியமித்திருக்கிறபடினாலே அவரிடத்தில் நாம் உண்மையாக நடக்கிறப்போ எத்தனை விதமான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தரப்போகிறாரு, தருவார். அப்படி தந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்பதை நாம் ஆராய்ச்சி பார்க்குறப்போ, ஓ, கடவுள் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு அறிந்து கொள்வோமா? அன்பானவர்களே, நிச்சயமாகவே கடவுளை இன்னார் என்று அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்மை அவர் நியமித்திருக்கிறார். நம்மை அவர் உண்மையாக ஏற்றுக்கிட்டதுனால தான், நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கார். ஆக அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக உண்மையுள்ளவர்களாக நம்ம நடந்தோம்னா நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இடைபடுகிறதையும் அவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறதையும் நம்மால் உணர முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நடந்து உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பார்.